தீபாவளிக்கு ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல உளுந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன். உளுந்து ஒரு கப்பு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைக்கணும். நான் அப்புறம் அரைக்கிறத காமிக்கிறேன். அரைக்கும்போது அதிகம் தண்ணி விடாமல் கட்டியாக அரைக்கணும். 2 தரம் நல்லா அலம்பிக்கோங்க உளுந்த. உளுந்தோட 4 அரிசியும் சேர்த்து ஊற வைக்கணும். இப்போது இது 2 மணி நேரம் ஊறட்டும். ஜாங்கிரிக்கு உளுந்து அரைக்கலாம். தண்ணி ரொம்ப விடக்கூடாது, கொஞ்சமாக விட்டு விட்டு அரைக்கணும். உங்களுக்கு மாவு பதம் சரியாக தெரியணும் அப்படின்னாக்கா தண்ணியில் கொஞ்சம் இந்த உளுந்து மாவை எடுத்து போட்டாக்கா அது இந்த மாதிரி மிதக்கணும். இது சரியான பதம் ஜாங்கிரி பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ஜாங்கிரி கலர் போட்டுக்கலாம், கேசரி பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்தது சுகர் சிரப் பண்ணலாம். நான் கலர் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணுங்கிறவங்க கலர் இன்னும் அதிகமாக வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். இல்லை கலர் வேண்டாம், ஃபுட் கலர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க குங்குமப்பூ தண்ணியை விட்டாக்கா கூட உங்களுக்கு கலர் நல்லா வரும். இப்போது நம்ம சர்க்கரை பாகு பண்ணலாம். 1 கப்பு உளுந்துக்கு 1.5 கப்பு சர்க்கரை. ஒரு கப் தண்ணி. ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அது கொதிச்சா போதும். இது பாகு பதம் ஒன்றும் அவசியம் இல்லை. சர்க்கரை பாகில் கலர் சேர்த்துக்கலாம். இந்த பாகில் ஏலக்காய் தூள் அப்படி இல்லைன்னா வனிலா எசன்ஸ் கூட போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ஒரு 7 நிமிஷம் சர்க்கரை பாகு கொதிச்சிருக்கு. ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. இந்த பாகில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிகிறேன். எலுமிச்சம்பழம் பிழிகிறதுனால பாகு கட்டியாகாமல் இருக்கும். அடுத்து ஜாங்கிரி பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி தாம்பாளம் அல்லது தட்டில் தான் ஜாங்கிரி பண்ணுறது வழக்கம். இப்போ அதில் எண்ணெயை விட்டு சூடாக்கணும். எண்ணெயை சூடாக்கிக்கலாம். இது ஜாங்கிரி துணி. இது எங்கள் அம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு சீரோடு சேர்த்து இதையும் கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஜாங்கிரி. இப்படி இந்த மாதிரி துணி இப்போது கிடைக்கல, உங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறவங்க பரவாயில்ல, இந்த மாதிரி பைப்பிங் பேக் கிடைக்குது. அப்படியும் இல்லைன்னாக்கா நீங்கள் ஜிப்லாக் கவரில் கூட பண்ணலாம். ஜாங்கிரியை நகர்த்திக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா கொடைக்கம்பி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கொடைக்கம்பி எல்லாம் கிடைக்கிறது இல்லை, அதனால இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுருக்கேன்.
இதை எடுத்து சர்க்கரை பாகில் ஒரு 5 நிமிஷம் போட்டு அப்புறம் நம்ம எடுத்து வைக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Please don't forget to subscribe. For more videos, click I.